இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என் குருநாதர் எத்தனை இம்சப்படுத்தினாரு, ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசரப்பட்டேன். எப்படி எப்படிலாம் உருவாது, சாதாரண மக்கள் எப்படி கஷ்டப்படலாமோ அந்த உயிர் எத்தனை அளவு உணர்ந்து வந்தது. அந்த உயிரை மறிக்க மாட்டேங்கிறாங்களே, இந்த உடலை தான் மறிக்கிறாங்க, அந்த உயிரை யாரும் மறிக்க. நாம என்றதுதான் உருவாக்குது. நாம் என்ன வேண்டியது எது, இதையாவது மக்களுக்கு எடுத்து சொல்லப்போம். நீ ஆண்டவனுக்கு சேவை செய்யறன்னா ஒவ்வொரு உயிரும் அந்த ஒவ்வொரு உடலையும் ஆளுது. அப்ப அந்த ஆண்டவனுக்கு நீ என்ன செய்யணும், அந்த உடல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இப்ப நீ சொல்லு, நான் இப்ப சொல்லக்கூடிய உபதேசம் நீங்க நுகரப்படும் போது உங்க ஆண்டவனுக்கு அந்த உணர்ச்சியின் தன்மை இது உணர்வு அபிஷேகம் நடக்குது. இது கோயில்ல பாலாபிஷேகம் செய்யறாங்கன்னா அது அந்த நல்ல குணத்துக்கு பாலாபிஷேகம். உங்க நல்ல குணத்தை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப அந்த பாலை போல மனம் பெறணும் அப்படின்னு நாம எண்ணணும். இப்ப நாம வேதனை என்ற உணர்வு எடுத்தோம். நீங்க எந்த வரும்போது பாருங்க, அந்த வேதனையோட இந்த அவசியம் பண்ணுவாங்க, உங்க உயிரில் தான் அவசியம் பண்றேன். அப்ப அந்த உணர்வு அகப்பும்போது அந்த உணர்ச்சிகள் தான் முன்னாடி இருக்கு. நான் உங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ண என்ன பண்ணணும், விஷயத்துல போய் பாலை ஊத்தினா என்ன பண்ணுவோம், பாலும் விஷயம் தான். நான் கொடுக்குற வாக்கு பயனற்றதாக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இது பயனற்றதாக்காதீங்க. அந்த சிரமப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அந்த வித்தை நீங்க காப்பாற்றி கொள்ளணும். உங்க உயிரான ஈசனை நீங்க மதிக்கணும். அவனை மதிச்சீங்கன்னா அந்த அருளை பெற்றன அந்த உடலுக்கு போய் நீங்க பிரிவிழா நிலை அடைகிறீங்க. என்னதான் நீங்க ஆபரேஷன் பண்ணி அது பண்ணி இது பண்ணாலும் இது நீங்க அடுத்தபடி எங்க போறீங்க, இந்த விஷயத்துக்கு தக்க இந்த உயிர் அடுத்த உடலை நீ செய்தீங்கன்னா கார்த்திகையா தெரிய செய்தது, சேனாதிபதி பாதுகாக்கக்கூடிய சக்தியும் ஒழுத்தது. அதை நாம் சரியா பயன்படுத்தலைன்னா நாம் இன்னைக்கு மனிதன் நாளைக்கு எடுத்துக்கொண்ட வேதனைக்கு தக்க வேறொரு உருவம் இந்த நிலைக்கு மாற்றிடுது. அப்படிங்கிற நிலையெல்லாம் இத்தனையும் உடல்ல பாய்ச்சி நீ கெட்டது நுகரப்படும் போது உடல்ல என்ன செய்ய, எவ்வளவு நேரம்னு காட்டி அந்த உடல்ல என்னென்ன பண்ணுதுன்னு தெரிய காட்டினார். அவசப்பட்டுதான் அவர் சொன்ன நிலை மீண்டும் அது எப்படி திருத்தரும் சொன்ன நிலைகளை திருத்தி அது தெரிஞ்சு என்கிட்ட மாற்றிட்டாங்க. அதை இப்ப உங்ககிட்ட சொல்றேன். அதை நீங்க ஒருத்தருக்கு நம்ம மாற்றிக்கிறோம். இப்ப என்கிட்ட 100 பேர் இப்ப 1000 பேர் வர்றாங்கன்னா அந்த 1000 பேரும் அவங்க கஷ்டத்தையே சொன்னா நான் இதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி எடுத்து தொலைக்கணும், நல்ல யோசனை பண்ணிப்பாங்க. ஆகினாலே ஏன் உயிரான ஈசனுக்கு இந்த இது படாதபடி நான் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உங்க நினைவு மறந்துட்டு நான் அங்கதான் இருக்கேன். அப்ப அங்க நினைக்க போகும்போது உங்க உணர்வு எனக்குள்ள வராதபடி தடுக்க முடியும். ஆனா நீங்க எண்ணிய வேதனை உணர்வு உங்க உயிர் தான் உள்ளது சமைக்கு. அது உங்க உடல்ல வேலைக்கு இங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி மகிழ்ச்சியோட அருசக்தி நான் பெறணும், என் உடல் நலமாகணும், அதுக்கு எனக்கு சிந்தித்து செயல்பட அந்த சக்தி பெறணும் இயங்கினீங்கன்னா நிச்சயம் நான் சொல்லக்கூடிய வாக்கு இழுக்கு இல்லாம தடைப்படும். இவ்வளவு தூரம் அழிஞ்சு வந்து என்ன பயனாச்சு, அவசரம் மாத்திரமாச்சு. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்தணும். ஒரு நாள் முழுதும் பிறகுறோம், அங்கிருந்து செலவழிச்சு வந்திருக்கிறோம், வந்து கொஞ்ச நேரம் சரி அமைதியா இருந்து கேட்போம், அதை நம்ம பிழை தெரிவிக்கிறோம். அதுக்குதான் இந்த பௌர்ணமி நாள் கொண்டாடுறோம். ஏன்னா எத்தனையோ நிலைகள் கலந்து கொஞ்சம் கொஞ்சமா தேங்கி பொழுது அழுக்கு போகுது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போகணும் பௌர்ணமி. இந்த மாதிரி உயிரணு தோன்றி உணர்வின் தன்மை முழுமையானது துணைச்சு தரும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு என்ன செய்து பக்கத்துல அதுக்கு நேரா நேர்கோட்டில் வரும். அப்ப அதுல இருந்து வரக்கூடிய உணர்வு உங்களுக்கு செலுத்தியாது எப்படியா அந்த சக்தி பெறச்செய்து உயிரான ஆண்டவன் ஆண்டிட்டு இருக்கானே அதுக்கு என் சேவையை நான் செய்யறதுக்கு இந்த உணர்வு உங்களுக்கு அபிஷேகம் செய்யறேன் உங்க உயிரான ஈசன். அப்போ நீங்க கஷ்டத்தையும் இதையும் எண்ணிட்டு வந்தா எப்படி உள்ளுக்கு போடுவீங்க, நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. வர்றோம் அமெரிக்காத்து நாங்கள் வரோம், இத்தனை தடவை வர்றோம்னா ஒருத்தருக்கு பின் ஒருத்தராவது வந்து சொல்லுவோம்னா இல்லைங்க, திடுன்னு தள்ளிட்டு வந்தோம். நீ தள்ளு நான் தள்ளுன்னு அவங்க சொல்றதுக்கு அவங்க கொடுக்குற வாக்குக்கும் முடியறதில்லை, இங்கேயும் முடியறதில்லை. நான் இத்தனை செய்து என்ன பலன் இருக்கு, கோயிலுக்கு முட்டை மாதிரி இங்கேயும் அதையே செய்துட்டு வந்தீங்கன்னா நாம் இங்க வந்ததுக்கு நீங்க எதை எடுத்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறது. அல்லது புதுசா வர்றவங்களுக்காக பழையவங்க சொல்லி
நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஏதாவது நிறுத்துறீங்களான்னு அதுவும் இல்லை. நாம இவ்வளவு சிரமப்பட்டோம். இந்த நாடு, இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையா இருக்குது. அதுல இருந்து நீங்க தப்பணும். பிறந்துட்டோம், மனிதனா வளர்ந்துட்டோம், மனிதனுக்கு பின் நாம் பிறவில்லாங்க. அதுதான் கடைசி. நாம் எண்ணீர் உருவாக்கும் உயிர் அது ஈசனாக இருக்கலாம். அந்த உருவாக்கும் உணர்வு உடலாவது சிவமாக்கும். அந்த சிவத்துக்குள் நாம் தீமையை நீக்கி உணரும் மனம், அந்த குணம் இருக்கு. அது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட நிலை கொண்டு நாம தெரிந்து கொண்டோம். அப்பா அந்த துருவம் இதே மாதிரி ஒளியான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து நீங்க தெளிவாக்கிக் கொள்ளுங்க அப்படின்னு நாம சொல்றோம். அது தீமையை நீக்கி உணரின் தன்மை நமக்குள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ரத்தத்துல கலக்கப்படும் போது அந்த அணுக்கள் உங்களுக்கு பெருக்கும். நான் சிவனாலயத்தில் என்ன வச்சிருக்கேன், நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் சுவாசித்து உயிரிலை பட்டு அது உருவாகும், மீண்டும் தன் எண்ணத்தை உருவாக்கும். நாம் எந்த குணத்தை அதிகமாக நேசிக்கிறோமோ அந்த கணக்கு தான். அடிக்கடி இங்க வந்து சாமிகிட்ட வந்தோம், என் வேதனை இந்த கணக்கு கூட்டிட்டு போனேன்னா அதுதான் கூடும். அப்ப அந்த கணக்கு தான் கூடும். வேதனை நீக்கணும் அதுக்கு அருள் கொடுங்கன்னு சொன்னா இது குறைச்சிக்கிட்டோ. இந்த கணக்கு கூடனா உங்க வேதனை கூடு. சிலை வச்சு நம்ம கோயில எப்படி வணங்கணும், நமக்குள் எப்படி போகுது, அது துடைக்கிறது எதுன்னா ஞானிகள் உருவத்தை அமைச்சு வச்சோம். அதை நாம் யாராவது கொஞ்சமா சிந்திக்கிறோமா? ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு உணர்வு மாறும். அதையெல்லாம் உங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிந்து அதை நடத்துறதுக்கு உண்டான வலுப்பெறணுங்கிறதுக்குத்தான் இதை பொங்கல்கிட்ட சொல்லிட்டு. இதெல்லாம் பெண்கள் நிச்சயம் இதெல்லாம் ரொம்ப கவனமாக எந்த இதை எடுத்தாலும் உடனே நினைச்சா அந்த கருத்தன்மை அடைவீங்கதான். அது மீண்டும் ஒருத்தருக்கு சொல்ல போகும்போது கேட்டோன்னா அங்க உருப்பெறுவது பெண்களால தான் அங்க போய் உருப்பெறுது. ஆக இதெல்லாம் ஆண்கள் தான் சொல்லக்கூடிய நிலைகளை பெண்கள் கூர்ந்து கவனிச்சாங்கன்னா அந்த உணர்வுகள் கருவாது. மீண்டும் கருவான உட்பட அந்த உணர்வின் தன்மை யார் இடத்துல சொன்னாலும் இந்த அவன் சொன்ன கஷ்டமான நிலைகள்லாம் உங்க குடும்பத்துல இந்த நிறைய பெண்கள் அதிகமா வேடிக்கை பார்க்கறதும் அவங்க பண்றதும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அந்த உணர்வுலாம் அதிகமான உட்பட நினைச்சிடும். நீங்க கருத்தன்மையாக அந்த சொல்லின் தன்மை வீட்டிலயோ மற்றவங்கிட்ட பேசணும்னா இது அங்க போய் வளர்ச்சி அடைய தொடங்கிடும். நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயோ விளைஞ்சது அந்த உணர்வின் தன்மை ஆன பெண் நம்ம வீட்டுகளை சொன்னா அந்த உணர்வுகள் விளைய ஆரம்பிச்சது. இதை போன்ற நிலைகளை நீங்க தடுத்து பழக்கத்தான் இத்தனை எல்லோரும் நல்லவர் தான், நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்ம எறியாம துடைக்க தெரியல நல்லது பாலாயிடும். நல்ல பலாரத்தை சுட்டு நல்ல சமையல் பண்ணிடுறீங்க. சமையல் பண்ண ஒருபாடு ஒரு துளி மண்ணை போட்டு என்ன பண்ணும் போச்சு. ஆக எத்தனை சிரமப்பட்டு எவ்வளவு காசு கொடுத்து எல்லாம் சமையல் பண்ணோம். ஆனா அதே சமயத்துல ஒரு துளி மண் பட்ட ஒண்ணு சாப்பிட முடியும். எல்லாம் சமையல் பண்ணி சுழியாத்து கொஞ்சோண்டு காரத்தை போட்டு சாப்பிட முடியும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு வேணும் நாம கேசரி கிளறோம், அதுல பச்சைக்கரை பொருத்த போட்டா நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும், சுவையா இருக்கும். ஒரு துளி பச்சை கற்பூரம் அதிகமாட்டு வாயெல்லாம் கொப்பிடிச்சு போச்சு. வயெல்லாம் நல்லா இருந்தது கேசுன்னா அதனால வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த குடல் புண்ணாச்சுங்க சில சமையல்கள்ல இதெல்லாம் பொருள்களுக்கு வாசனை போட்டு வைப்பாங்க. அது உள்ள விஷயங்கள் என்ன செய்யுது, இப்போ உடலுக்குள்ள போய் குடல் புண்ணாய்ப்பு. நல்லா இருந்தானுங்க, நான் ஒண்ணுமே சாப்பிடலைங்க, நான் கேசரி மட்டும்தான் சாப்பிட்டேங்க, இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதுக்குள்ள இருக்கு இந்த விஷத்தூள். அந்த விஷம் அந்த நல்ல உணர்ச்சிகளை இனிப்பை இதோட சேர்த்த கலவையை ருசியாக கொடுக்குறாங்க. ஒரு துளி அதிகமாயிடுச்சுன்னா நம்ம குடல் புண்ணாகும். ஆனா அந்த கொஞ்சோண்டு இருக்க போகும்போது உணர்ச்சி விட்டு ருசியை கூட்டு. இதுகளெல்லாம் நம்ம வாழ்க்கை வேணும். இப்படிலாம் நடந்து வருது. அதை நீங்க உங்களுக்கு இதை பருக்க செய்யறதுக்கு தான் இது கொண்டாடும். அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு துடைக்கிறதுக்கு என்ன கொடுக்குறோம், இந்த ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை கொடுக்குறோம். அந்த ஆத்ம சுத்திங்கிற ஆயுதம் எங்க இருந்து கொடுக்குறோம், அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்ககிட்ட பதிவு செய்து நீங்க எப்படியெல்லாம் இது பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தாண்டி சொல்றோம். நம்ம பாக்குறோம், ஒருத்தன் சாபம் இடுறோம், ஒருத்தன் கெட்டதா இருக்குது, சங்கடமா இருக்குது, வெறுப்பா இருக்குது, வேதனையா இருக்குது, இத்தனையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
ஆனா அதே சமயத்துல நம்ம கொடுத்த ஆயத்தை வச்சு அந்தந்த சமயத்துல நம்ம தடுத்துக்கணும். தடுக்க தவறுனா நமக்குள் இந்த நோயெல்லாம் வந்துடும். நீங்க டாக்டர்கிட்ட கொடுத்து மருந்து சாப்பிட்டு நல்லதானாலும் அடுத்து அந்த மருந்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வேறொரு உறுப்புல போய் சேர்ந்துட்டு அதை கெடுக்க ஆரம்பிச்சு. அதை கெடுக்க ஆரம்பிச்சேன்னா அதுக்கு ஒரு மருந்து வருதுன்னு அதை விட்டு தள்ளி இன்னொன்னு போகும். இது அதனுடைய வழக்கமா போகுது. முழுசா சுத்தமாகுதான். நான் அந்த மருந்தையும் சாப்பிட்டேன், இந்த மருந்தையும் சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்டேன், என் உடல்ல நோய் போகவே மாட்டேங்க. இப்ப கை கால் குடைச்சல் வந்து எதா நல்லா ஆச்சு. இப்ப கை கால் குடைச்சல், முது வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தண்டு வலிக்குது, கண் வலிக்குது, தலைவலி விட மாட்டேங்குது. இதுல எங்க போகுது? ஒன்று குணமானாலும் மற்றொன்று நமக்குள் இந்த விஷயத்தால் வளர்ந்துவிட்டது. நாம் விஷத்தை வராம தடுக்கக்கூடிய கார்த்திகை என்றாலும் அதை நாம் சரியான முறையில பயன்படுத்தணும். அப்பதான் நாம் சேனாதிபதி ஆகும். இப்ப இந்த 6வது அறிவுக்குண்ட நிலை 6வது அறிவாலை அகேஷன் துறனாகி துரு மகிழ்ச்சியாகி இந்த இருளெல்லாம் வென்று உயிரோடு ஒன்றி ஒளியின் உடலாக இருக்கிறான் துறனை சக்கரமா. அதுல இருந்து வர்றதான் அவன் எப்படி தீமை நீக்கினானோ அது வரும். என் குருநாதர் என்கிட்ட பதிவு செய்தார். அதை எடுத்து கத்துக்கூடாம எடுத்துக்கொண்டு எடுத்து எனக்குள்ள வளர்த்தாலும் அதுல சொன்னார், அப்பவே நீ எல்லாத்தையும் நல்லா செய்யற, வர்றவங்க எல்லாம் கஷ்டம் 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 நஷ்டம் நஷ்டம் சொல்லுவாங்களே, நீ அப்ப என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்பார். உனக்கு இவ்வளவு பெரிய சக்தி கொடுக்குறேன், ஆனா இதை நீ காப்பாத்துற எப்படி காப்பாற்ற போற? இன்னைக்கு 100 பேருக்கு ஒருத்தர் நல்லதாகும் சொன்னா அதே மாதிரி நிறைய வருவாங்க. அப்ப என்ன ஆகி போச்சுங்க, இதே மாதிரி குருநாதர் கொடுத்த சக்தி பிரகாரம் பாப்பம்பட்டின்னு ஒரு ஊரும். அப்ப இந்த டெங்கி காய்ச்சல் சொல்லுவாங்க. இந்த விஷத்தின் தன்மை ஆயுதம் மஞ்சள் மஞ்சளா வாங்கி எடுப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்தா மூட்டுக்கு வலி இருக்கும். அவங்களால நடக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, வேதனை அவங்களால சகிக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல இருந்து அப்ப என்ன செய்தாரு, எனக்குள்ள இந்த உபரி இந்த மாதிரி சொல்லிக்கொள்ள அப்படின்னாரு. ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த சின்ன கிராமத்துல குறைஞ்சது கொடுத்த உடனே நல்லாச்சு நல்லாச்சு நல்லாச்சுன்னு அங்க இங்கே டாக்டர் கிட்ட எல்லாம் ஊசி போடுறாங்க. முடியல, மாச கணக்கில் இருக்கணும். ஆனா இந்த இது கொடுத்த உடனே வலி குறைஞ்சு போச்சு. நல்லா பார்த்தா பக்கத்து கிராமத்துல இருந்து வர்றாங்க 7ஆம் மணி. இது நடந்த நிகழ்ச்சி. அப்ப வந்தவொடனே எல்லாத்துக்கும் நல்லாச்சு. கடைசியில என்னாச்சு, எனக்கே வெளிவர ஆரம்பிச்சு. அவங்க எல்லாரும் நீ என்னதான் தடுத்தாலும் இங்க வலி ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவங்க வர்றவங்க எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு அந்த மகிழ்ச்சியோட அரிசக்தி கிடைக்கணும், எனக்கு நல்லாகன்னு கேளுங்கன்ட்டு. அது எங்க கேட்கிறாங்க, என்னால முடியலைங்க, நடக்க முடியலைங்க, என்னால இது பண்ண முடியல, எந்திரிச்சு நிக்க முடியலைங்கன்னு தான் கேட்கிறாங்க. என் காதுல கேட்கிறேன், அவங்க சொல்றது கண் அவங்கள பாக்குது, கண்ணோட சேர்ந்த காந்த புலன் சுவாசிக்குது, என் உடல்ல அந்த உயிரில பழுது. எனக்கு அந்த சக்தி வச்சு தொடச்சு 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 கொடுத்து மாட்ட முடியும். உடனே அப்ப குருநாதர் இங்க பள்ளியில் இருக்கேன், உடனே பிறந்து வராங்க. நான் சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன அப்படின்னு என்ன பண்றது. ஆனா அவங்களுக்கெல்லாம் நல்லதாச்சு, எனக்கு அந்த காய்ச்சல் வந்துருச்சு. அப்ப என்ன செய்யுது, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் குருநாதர்கிட்ட வந்த உடனே அவர் என்னைய மாற்றி மறுபடியும் போட அப்படின்னாரு. இப்படி சொல்லு அப்படின்னாரு. அவர் சொல்லி அதுக்கப்புறம் வர்றவங்களே தான். ஆனா அவங்க நல்லதாகனா வர்றாங்க, ஆனா அவங்கள மாற்றிக்கிற முடிவு தானே முடியல. இந்த மாதிரி சில நிலைகள் அவர்களுக்கு தடுப்பு சக்தி வேணும். ஊசி போட்டு மருந்து கொடுக்குறாங்க. என்ன செய்றாங்க, கிட்னிக்கு ஆபரேஷன் பண்ணா இன்னொரு மனித உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எடுத்து இவங்க ரத்தத்துல அந்த இதை எடுத்து இது பண்ணிடுறாங்க. இன்னும் இவங்க ரத்தம் வேற அவங்க ரத்தம் வேற இருந்தாலும் கூட அதுல இதை ஜாயின் பண்றதுக்கு இந்த உறுப்புல இருந்த அணுக்கள் வேற அவங்க உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் வேற, இது சமப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, இதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கிட்னிக்கு ஆபரேஷன் பண்ணோன்னு இந்த மருந்து கொடுத்தவங்க நினைச்சு ரெண்டுக்கும் ஒன்று போல ஒத்து போகக்கூடிய மருந்து, இதையும் சாப்பிடலாம், இது ரெண்டும் சாப்பிட்டுன்னு ஒத்துக்கு. அப்ப நிச்சயம் ஒட்ட வச்சிருந்த அந்த அந்த கிட்னிக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ஜீவனாகி வளரும். அதுல ஏதாவது காய்ச்சல் உள்ளவங்களை பார்த்துட்டாலும் தட்டு கழுவாம சுடுதண்ணி விட்டு நல்ல கொதிக்கிற தண்ணி எல்லாம் கழுவிட்டாங்க, கொதிக்கிற தண்ணி விட்டு தட்டு கழுவாம சாப்பிட்டாலும்
இதை எதிர்ப்பு சக்தி இல்லாதனால அதை நினைச்சு மறுபடியும் அது கிட்னிக்காங்க. அப்படி நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணி போனவங்க ஆப்ரேஷன் பண்ணலான்னு போவாங்க. அந்த மனக்கட்டுப்பாடு இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணியும் காசு செலவழிச்சும் ஒரு பயன் இல்லாமல் போகும். ஏன்னா நாம் இத்தனை நிலை இருந்தாலும் இந்த உடல்ல கொஞ்ச நாள் வாடுறதுக்கு இத்தனை முயற்சி எடுக்கிறோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப டாக்டர்கிட்ட போறோம், மருந்து சாப்பிட்றோம், ஓரளவுக்கு குணமாகறோம், வந்துடுறோம், மறுபடியும் நோய் வருது. அப்புறம் இந்த நோய் வந்துகிட்டே இருக்கு. கடைசியில எல்லா மருந்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா போட்டு ஒரே அமுக்கு அமைக்கிறது. அப்ப அமுக்குன்னு நினைச்சு அதை உணர்வு தக்க இந்த உடலெல்லாம் நலிஞ்ச ஏற்பாடு. சரி, உன் விதி அவ்வளவுதான் போடுறதுன்னு உயிர் வெளியே போகுது. நாம சேர்த்துக்கொண்ட உணர்வு கொப்ப இன்னொரு உடல்ல கொண்டு பொருதி விட்டுருது. அப்ப அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உடலை மாற்றி புளிய மான் அதிகமா பார்த்துட்டு அந்த புலியின் உணர்வு பூரா மான் உடலுக்குள்ள போனோடனே தான் கண்ணன் வெண்ணை திருடும். அந்த புலியின் வலுவான உணர்வு உயிரில மோதி உன்னை கொல்ல போகுதுன்னு சொல்லுது. அதன் வழி தப்பித்து போகுது. அப்ப அந்த உணர்வு தன்மை பயமாகுது. இருந்தாலும் இது ரத்தத்துல கலக்குது. அப்ப அது வலுவான உணர்வுகள் மானின் உடலுக்குள்ள இருக்க அணுக்களை சேர்ந்துருக்கு. அப்ப புலியின் நினைவே அதிகமாகுது. மான் உடலை விட்டு சென்ற விற்பாடு எங்க போகுது? செத்த உடனே மானுடைய ஈர்ப்புக்கு தானே போகணும். அந்த புலியின் உணர்வுக்கு ஈர்ப்பு போகுது. அங்க போய் என்ன செய்யுது? புலியா பறக்குது. இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சியில் வந்தோம். இத்தனையின் தீமைகளை நீக்கி எல்லாவற்றும் எத்தனை கொடுமைப்பட்டு மான் புலியிட்டு சிக்கின உடனே எத்தனை வேதனைப்படுது. எலி பூனையிட்டு சிக்கின உடனே அது எத்தனை வேதனை, அது இரையாகுது. அந்த வேதனையோடு ஐயனை கொள்றானேன்னு என்னது, அது கொழுக போகுது. எலி பின்னாடி இத்தனை வேதனைப்பட்டு தான் தராங்க. வேதனைப்பட்ட ஒருபாடு அந்த எலி அந்த உடல்ல போன ஒருபாடு அந்த பிறக்கும் போது எலி பூனை குட்டி ஆடும்போது எத்தனை வேதனைப்படும். இப்ப அந்த குட்டியும் அப்ப புலிய மான் நினைச்சதுக்குள்ள போகுது. இந்த வேதனைப்பட்டு உடல்ல போகுது. ஆனால் குட்டி ஆனாலும் பிறக்கும்போது எத்தனை வேதனையாச்சு. இதெல்லாம் ஒவ்வொன்றிலும் ஒன்றுக்குள் ஒன்று ஆகி இந்த வேதனை உணர்வு தான் நம்ம வளர்ந்து கொண்டோம். எத்தனை கஷ்டங்கள் பட்டிருக்கு. இதே மாதிரி நாம் எத்தனையோ உடல்கள் வந்திருக்கிறோம். பாம்பு நம்மளை கடிச்சிருந்து என்றோம், அதை அடிச்சு நரக வேதனைப்படுத்தணும். உயிர் நமக்குள்ள வந்துருது. அந்த உயிர் அனுசி நம்மளை எடுத்தது, அந்த உணர்வு எடுக்குது. அது மனிதனாக குறைவா பறக்குது. அந்த மனிதனை பிறக்கும் அந்த குழந்தை பிறக்கணும்னால எத்தனை அவசியம். தாய் பாசத்தால் என் தாய் குழந்தை பிறக்கும். மேல பாம்பு அடிச்சது, பாம்போட உயிர் தான் குழந்தைக்கு தெரியுது. நம்ம உணர்வை எடுத்துதான் அந்த பாம்பின் உயிரான மனிதனா வரைச்சு. என் பிள்ளை என்று நாம் வளர்த்தாலும் பிறந்த ஒருபாடு எத்தனை அவசியம் பண்ணுவோம். பிறக்கும்போது எத்தனை அவசியம். பிறந்த ஒருபாடு தன் குழந்தை எப்படி ஆசையை வளர்க்கணும், இந்த ஆசை உணர்வு தோணும். ஏன்னா நம்ம உணர்வு அதை எடுத்து அந்த பாம்பின் உயிரான்மா மனிதன் உணர்வின் கருவாக்கி பிறக்கப்படும் போது நம் உணர்வு ஆசைதான். தன் இனமென்ற நிலைகள் அதுக்கு அந்த இது வரும். எலி கொண்டு சாப்பிட்டது பூனை. அந்த எலியின் உயிர் பாம்பு வந்து பூனையின் உடலுக்குள் போனவொன்னு அது பிறந்தவொன்னு நினைச்சது. தன் உணர்வின் தன்மை இது காக்கும் தன்மை. இப்படிதான் இந்த இயற்கையின் தன்மைகள் விளையுது. எப்படிங்கிறதுக்காண்டி குருநாதர் இத்தனையும் அனுபவத்துல கொடுத்தார். நான் அனுபவிச்சேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிந்த அத்தனை அனுபவிச்சு தெரிஞ்சுட்டு இருப்பாள். நீங்க இதுல போய் சிக்காதீங்க, உங்களுக்கு இந்த சக்தியை கொடுக்குறேன், நீங்க எடுத்துங்கன்னு சொன்னா யார் என்ன கேட்கறாங்க, அதை தூக்கி எறிஞ்சிடறாங்க. அவங்கள வளர்த்துக்கிட முடியல. மீண்டும் நம்ம எங்க போறோங்கிற வேலையை நம்ம புரியல. நாம் எங்க போனாலும், நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் நான் சொல்ற மாதிரி நினைச்சு பாருங்க. உங்களை உங்க எண்ணம் தான் காக்கும் எப்போதுமே. இப்ப நாம வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. இப்ப நாம ஒரு பாத்திரத்தை கீழே போட்டுறோம், உடஞ்சு போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கி வந்துட்டோம். பையன் தூக்கி எடுத்து போட்டுறோம், உடைச்சிடறோம். தண்ணி செய்து பையன் மேல வெறுப்பாது, இவ்வளவு பணம் போச்சாடான்னு வேதனை போடுறோம். வேதனைப்படுறோமா இல்லைங்களா? அப்ப அந்த வேதனை உணர்வு நமக்குள்ள வந்துடும். பொருளும் போச்சு, வேதனை இருக்கும். அந்த வேதனை நமக்குள்ளாம வராம தடுக்கணுமா இல்லையா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கண்ணின் நினைவு புருவ மத்தியில் வச்சு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரணும் ஒரு நொடி என் உடல்ல படணும்னு சொல்லிட்டு சேர்த்துக்கணும். அப்ப அந்த பையன் போட்டான். அவன் பொருள் அறிந்து செயல்படும் சக்திக்கணும். அவன் அறியக்கூடிய ஆற்றல் வேணும். ஆனா குழந்தையும் அவன் அறியாது செய்திருக்கான். இப்ப அந்த அறியக்கூடிய ஆற்றல் வேணும் அப்படின்னு நாம் எண்ணிக்கணும். அப்போ இது நாம் சுவாசித்த உணர்வு நமக்குள் அந்த சாந்தமும் விவேகமும் அவன் மேல வரக்கூடிய கோபமும் வேதனை வராதபடி நமக்கு தடுக்குது.
நம்ம எப்படி சமையல் பண்றோமோ இதே மாதிரி இதை கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் செய்த தப்பு இங்க குறைக்கும். அப்ப அந்த உணர்வு தன்மை வரும். இப்ப அவன் செய்த தப்ப இது பண்ணிட்டாலும் கூட பையன் மேல வர போகும்படி மாற்றலாம். இப்ப நாமளே வாங்கிட்டு வரோம், செய்யற தவறுகள் நினைச்சு ஆனாக்கன அது பட்டுவாங்க. இப்படி போய் போச்சு தான் போட்ட உடனே பார்க்கணும், உடனே அந்த கரக்கம் வரும், இவ்வளவு பணம் போட்டனே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்ப நான் போச்சேன்னு அந்த வேதனைப்பட்ட அனுப்பிச்சு பொருள் காசை போட்டு வாங்கிட்டு வந்தோம், தவறி கீழே விழுந்துருச்சு. ஆனா அந்த மனசு தாங்கல. மனசு தாங்கல் என்ன ஆகுது, அந்த வேதனை உணவு உழைச்சி அந்த விஷம் என்ற நிலையை கலந்து அது நமக்குள் வராம தடுக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி நம்ம பொருள் கையில் உள்ள ஈஸ்வரன் அப்படின்னு கண்ணின் நினைவை கொள்ளணும். அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவளையும் நாம் பெறணும் அப்படின்னு சொல்லி இது என் உடல்ல புலணும், என் உடல்ல ஜீவான்மா பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது சந்தர்ப்பம், தவறி விழுந்தது, நாம ஏதோ கவனத்தில் இருக்கணும், அல்ல ஏதோ ஒரு நல்ல தவறிக்கிறது, இது சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டு. அப்ப அந்த சந்தர்ப்பத்தால் அனுப்பிச்சு உடைஞ்ச உடனே அந்த சந்தர்ப்பம் வேதனை நாம் சுவாசிக்க நேரம், அந்த வேதனை உணர்வு நம்ம சாப்பாடு கலந்த உடனே கொஞ்ச நேரமா நாம வாங்கிட்டு வந்த பொருள் போச்சு. ரெண்டாவது வீட்டுக்காரத்தை இங்க அணிஞ்சங்கடமா இருக்கும், அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க இல்லைன்னா மாமியாருக்கு ஏதாவது சொல்லுமோ அப்படின்னு இந்த 2 நாள் இதை போட்ட உடனே இந்த எண்ணம் வரும். வீட்டுக்காரர் சுத்தம் போடுவாரு, நாம வாங்கிட்டு வந்த பொருள்னா தான் வாங்கிட்டு வந்தா அக்கறை என்ன இப்படி வச்சுக்கணுமான்னு இது கேட்டோன்னே கேட்டோம். இப்ப டபுள் பங்கு வேதனையா இருக்கு. இது ஒரு பொருள் தவறி விழுந்த இந்த சந்தர்ப்பம் அந்த மனசுல அங்க இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏமா இதான் அக்கறையோட வாங்கிட்டு வந்தேன், இப்படி போட்டு இருக்கிறேன், சூதானமா பார்க்கல, உனக்கு எதுக்கு வாங்கிட்டு வரேன் கேட்கதான் செய்வாங்க. கேட்பாங்களா இல்லையா? இப்ப நீங்களா என்னன்னு கேட்பாங்க, நானா என்னன்னு கேட்கறேன். அந்த சந்தர்ப்பம் அதை கேட்க செய்யும். அப்ப அவங்க செய்யற வேதனை நான் கேட்டாலும் எனக்குள்ள வருது, சந்தர்ப்பம் அவங்களையும் வேடிச்சது. ஒரே பொருள் இல்லை, கேட்கிறவங்க பாக்குறவங்கள நிலையில் உருவாகும். ஏன்னா நுகர்ந்த சந்தர்ப்பம் நமக்கு, ஏன்னா இது நாம் நுகர்ந்த சந்தர்ப்பம் உயிரை பற்றி தெரியுது, நாம தெரிந்து கொள்றோம். ஆனா அதை துடைக்கிறோமா? அதுக்குதான் ஈஸ்வரான்னு சொல்லி அந்த நிமிஷமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர் எடுத்துடணும். என் உடல் புரியணும், என் உடல் ஜீவாத்மா, நான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களே எனக்கு சிந்திக்கூடிய ஆற்றல் வேணும் அப்படின்னு இனி எனக்கு நல்ல மனபலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணையை சுத்தப்படுத்திட்டோம்னா இந்த வேதனை நமக்குள்ள வராது. இப்ப இந்த வேதனைன்னு வரப்போகும்போது நம்ம வீட்டுல மாமியார் இந்த மாதிரி கேட்கறாங்க, அவங்க ஏனுமா அப்படின்னு கேட்கறாங்க, ஈஸ்வரான்னு சொல்லிட்டு அதே மாதிரி துரு நட்சத்திரத்தின் தேர்மொழி சுந்தரப்பட்டேன், அவங்க இதே இந்த மாதிரி ஆயிப்போச்சுங்க அப்படின்னு உண்மையை சொல்லலாம். இருந்தாலும் நமக்குள் வராதபடி சுத்தப்பட்டுக்கு. இப்போ அவங்களும் மாமியாரா இருக்கக்கூடிய அனுஷிது இப்படி செய்திருச்சு அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த மாமியாருக்கு இதே உணர்வு ஒருத்தரோட போகலை, இந்த ஒரு பாத்திரம் விழுந்தது, எத்தனை பேருக்கு இந்த நோய் புதுசா உருவாகுது. அப்ப அதுக்குதான் பொதுவா நீங்க இந்த காலையில எந்திரிச்ச உடனே 6 மணிக்கு இந்த துரு நட்சத்திரத்தை 6 மணின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். துரு நட்சத்திரத்தின் பேரில் பேட்டரி சார்ஜ் ஏற்றிட்டு இந்த மாதிரி நிறைகள் இருக்கும்போது ஈஸ்வரான் குடும்பத்தில் எண்ணி இந்த உள்ளுக்கு போகாம தடுத்து உடம்புக்குள்ள போன சொல்ல பட்டீங்களா. அதுக்குதான் உபயோகத்தை கொடுத்தா 4 நாள் கொடுக்கணும். அந்த 4 நாள் உள்ள மேக்னெட் இருக்குது, அது உங்கள்கிட்ட இந்த மாதிரி விநாயகர்னா நம்ம யாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆதி மூலம் என்ற உயிர் நாம் எதையெல்லாம் நுகர்ந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிருகத்திலிருந்து இன்னைக்கு மனிதனா வச்சிருக்குது. மனிதனான பின் நஞ்சை மலமாக மாற்றுது, நல்ல உணர்வை தெரிந்து கொள்ளக்கூடிய 6வது அறிவா வச்சிருக்குது. இதை நாம் எப்படி பக்குவப்படுத்துன்னு ஏற்கனவே ஞானிகள் எப்படி நாம தெரிஞ்சுக்கிற வச்சாங்களோ அதன்படி நீங்க தெரிந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரணும். சொல்றவங்களுக்கு அர்த்தம் இது இந்த மாதிரி பழக்கம். நாம ரோட்ல போகும்போது திடீர்னு கால இடையிடுச்சு, அப்ப நான் மன்னிச்சுவேன், உடனே வேதனைப்படணும். இப்ப அந்த நேரத்தில் ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துரு நட்சத்திரத்தை எடுத்து என் உடல்ல பண்ணும். இனி நாம் சிந்தித்து செயல்படும் வலுவரும் இது உடனே இங்க சமைக்கணும். எது உணவு கொடுக்கணும் அது நம்ம ஆகாரத்துடன் கலக்கணும். நீ கல்ல அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வேதனை பெற்று பாருங்க. அன்னைக்கு நீங்க சாப்பாடு சரியான சாப்பாடு சாப்பிட்டு இருந்தாலும் கூட அதுக்கு எதிர்நிலையான நிலைகள் இந்த சரியா ஜீரணிக்காது. அப்ப அந்த நம்ம வயிற்றுலையும் கோளாறாகுது. சாப்பாடு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ருசியா சாப்பிட்டோம், இந்த வேதனை அதை பாழாக்கிடும், ரத்தத்தையும் மாற்றி போடும். நல்ல யோஜனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யாரும் தப்பு பண்ணல,
நம்ம வாழ்க்கை நம்ம 6வது அறிவு கார்த்திகேயா எல்லாவற்றையும் தெரிந்துதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இப்போ அவங்க தெரியாததுக்கு ஞாபகப்படுத்துறோம். பள்ளியிடத்துல போய் எழுத்து தெரியல, வாத்தியார் சொல்லி கொடுக்குறாங்க, அதை நாம எடுத்து வாழ்க்கைக்கு இது என்ன உங்க வாழ்க்கையில அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க படிச்சு வந்தாலும் இந்த மாதிரி நுண்ணி அலைகள் தெரியாது. என் குருநாதர் ஆன்மீக வழியை பற்றி சொல்லி கொடுத்தாரு, அது உங்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறேன், உங்கள்கிட்ட பதிவாக்குறேன். இதன் வழி இருந்தா உங்களை காப்பாற்ற முடியும். நீங்க என்னதான் படிச்சு வந்தாலும் கூட படிச்சுட்டு வந்து மேல வேலை செய்யற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுல சங்கடமா இருந்திருப்பாங்க. அந்த சங்கடமான நேரத்துல நீங்க அங்க போய் சரியா கணக்கு எழுதாத இருக்கும், அல்லது ஏதோ கொஞ்சம் இதா இருக்கு, அல்லது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் மேல் அதிகாரி ஏதாவது கூப்பிடுறாங்க, அப்ப என்ன செய்ததற்கு வந்துருக்கு. அந்த வேதனை இருக்கும்போது அடுத்த வேலையை செய்ய முடியாம போகுது, மேலும் வேதனை ஆயிப்போகுது. அப்ப அந்த வேதனை வராம சுத்தப்படுத்தணும் இல்ல. அதுக்குதான் ஆபீஸுக்குள்ள போகும்போதே ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்கள் நான் பெறணும், என் உடல்ல படணும், என் ஜீவான்மா பெறணும், அவன் சுத்தப்படுத்திட்டு என் செயல் நல்லதா இருக்கணும், என்னை பார்க்கறவங்க நல்லதா இருக்கணும் அப்படின்னு இதை கூட்டிக்கணும். அப்ப நாம எதை என்றமோ நமது உயிர் அது இயற்கையாக இயக்குது. அந்த உணர்வு உடல் முழுது படுது. நாம் அரங்கநாதன், நம் உடல் ஒரு அரங்கம், நாம் சுவாசித்து உயிரில படுது. அந்த நாதங்கள் எதை என்றமோ நாதமாகுது அரங்கநாதன். அந்த உணர்ச்சிகள் என்ன செய்யுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டாள் நம்ம சொல்ல என்ன செய்யுது, நமக்குள் அந்த நயமா பேசுறது. அந்த வேதனை என்பதும் அந்த வேதனையா என்பது நம்ம சரியா வேலை செய்ய முடியறதில்லை. அடுத்தாப்படி சொல்ல போகும்போதும் நம்ம மேலதிகாரி பார்க்க போகும்போதும் இதே உணர்ச்சினாலும் நம்மளை வெறுப்பான நிலையில் செயல்பட செய்யுது. இப்படி எல்லாம் நம்ம ஞானிகள் தெளிவாக கொடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் தெளிவாக்குறாங்க. அது உங்களுக்குள்ள அருஞான வித்தை உங்களுக்குள் வீணி, அந்த துணை நட்சத்திரத்தின் பேரலை ஊனி, அந்த அருஞான வித்தை உங்களுக்குள் ஊனி, இதை நீங்க அதை பயன்படுத்தி நல்ல ஞான வித்தைகளை உங்களுக்குள் உருவாக்கி அதுவே நீங்க எடுத்து இந்த உடலுக்கு பின் நீங்க பிறவியில்லா நிலை அடைதல் வேண்டும். மனிதனின் கடைசி நிலை அதுதான். நீங்க தேடி சொல்லும் எப்படி இருந்தாலும் கடைசியில் நீங்க பாருங்க, பாயத்தில் குழந்தை வச்சிருப்பாங்க, எதிரிகள் அங்கே ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நம்ம பிள்ளைக்கு நாளை என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நீங்க எண்ணும் போது என்ன செய்யுது, அவங்களை எண்ணி வலுவாக எண்ணி என் பிள்ளைக்கு இப்படி வந்துடும் சொன்னா செத்தவர்பாடு நேரம் பையன் உடலுக்கு தான் படும். அப்போ அவன் சொன்ன சாவலைகள்லாம் நமக்குள் விளைவிச்சு இந்த குழந்தையும் வாழ விடாதான் செய்யும். அவனை இந்த நோயாக்கி வீழ்த்தி போட்டு அடுத்தாப்படி அந்த வேதனை என்று வந்தொருப்பாடு அடுத்த மனித உடலுக்குள்ள போக மாட்டோம். இந்த விஷம் எதுவோ அந்த உயிர் ஆன்மாவை சேர்ந்தெடுப்பாடு நம்மளை எங்க கொண்டு விடும். இந்த உயிர் புழுவிலிருந்து மனிதனா வரையும் பலவிதமான விஷயங்கள் உண்டு. அதுல எத்தகைய விஷம் என்ற நிலை வந்ததோ அதன் ஈர்ப்புகள் கொண்டு போய் நம்மளை வச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு மனிதன் நாளைக்கு வேறொரு உடலா மாற்றிடுவோம். இதை போன்ற நிலைகள்ல இருந்து மனிதனான நாம் எவ்வளவு தேடி செல்வம் இருந்தாலும் நமக்கு கூட வருவதில்லை. நாம் எவ்வளவு அழகான உடலை நாம் வச்சிருந்தாலும் அதற்கு நாம் இந்த வாழ்க்கையில் எதை எடுக்கிறோமோ அதை உணர்வு தக்க இந்த உயிர் கொண்டு போய் அதுக்கு தகுத்த அடுத்த உடலை உண்டாக்குது. இந்த உடலை நான் உருவாகும் முன்னாடி இந்த உயிரை போலவே உணர்வை ஒளியாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க நிலைப்பெறுவதுதான் உங்க வாழ்க்கையிலே ஆத்ம சுத்திங்கிற கோஷத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அது கொஞ்சம் நீங்க படிச்சுங்க.